ஈரான் மேல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் போர் பதற்றம் ஈரானை மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அந்த மொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மட்டும் கிடையாது, உலகத்தையே ஆட்கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலை கண்டு உலக நாடுகள் அஞ்சுவது என்ன அப்படின்ட்டு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் பதில்: எண்ணெய். இந்த எண்ணெய்ன்ற ஒரு விஷயம் எவ்வளவு அத்தியாவசியம் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் எண்ணெய் வர்த்தகத்தை இதனால் பாதிக்கப்படுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் மற்ற நாடுகளும் இருக்கின்றன. இது ரொம்ப சுயநலமான ஒரு கண்ணோட்டமாக இருக்கே நீங்கள் சொன்னாலும் அதுதான் கள யதார்த்தம். எண்ணெய் விலை தற்பொழுது ஈரானின் மீது நடத்தக்கூடிய தாக்குதலால் எந்த அளவுக்கு உயர இருக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் மேலோங்கி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா என்று களம் மாறி இருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச ஊடகங்களுடைய தலையங்கமாக மாறி இருக்கக்கூடிய பகுதி எது தெரியுமா? ஹார்முஸ் ஜலசந்தி. இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா? ஈரானுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்களன்னா ஐக்கிய அரபு அமீரகம், இந்த பக்கம் ஓமன், இந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி ஹார்முஸ் ஜலசந்தி என்ற ஒரு பகுதி, அதுதான் இப்போ அதிரடியாக தலையங்கமாக மாறி இருக்கிறது. ஏன் அப்படின்றத இந்த தொகுப்புல இந்த காரணத்தை விரிவாகவே பார்த்துடலாம். அந்த வகையில் இங்க பாருங்க, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்றது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பாரசீக வளைகுடா இருக்கு இல்லைங்களா? இங்கே உள்ள இருக்கக்கூடிய பாரசீக வளைகுடா, வெளியில் நீங்கள் ஓமன் வளைகுடாவை பார்க்குறீங்க. இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே கொண்ட ஒரு வழித்தடம். இந்த ஜலசந்தி வழியாக தான் இங்கே உள்ள எந்தெந்த நாடுகள் இணைக்கப்பட்டிருக்குன்றதையும் நீங்கள் திரையில் பார்க்க முடியுது இல்லையா? ஈராக், ஈரான், குவைத், பஹ்ரைன், கத்தார், அமீரகம், இந்த நாடுகளுடைய இந்த எண்ணெய் வர்த்தகமாக இருக்கட்டும், எரிவாயு வர்த்தகமாக இருக்கட்டும், எல்என்ஜின்னு சொல்லப்படக்கூடிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, இது எல்லாமே இந்த வழியாக தான் வருது. அதுலேயும் குறிப்பாக ஈராக் பாருங்க, ஈராக்காக இருக்கட்டும், இல்லை அமீரகமாக இருக்கட்டும், இல்லை சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இந்தியாவுடைய டாப் 5 எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அவங்க கிட்ட இருந்து நாம் அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஈராக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் மட்டும் தான் உங்களுக்கு கடல் பகுதி, இது எல்லாமே நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை அதிகம் நம்பியிருக்கக்கூடிய நாடுகளாக இவை மாறி இருக்கின்றன எண்ணெய் வர்த்தகத்துக்கு. அதனால தான் இப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அங்கே போயிருக்கு. இந்த நிலையில் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், இந்த முக்கிய நாடுகளுடைய துறைமுகங்கள் என்னென்னு பார்க்குறோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் பந்தர் அப்பாஸ், ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் புஜைரா, ஓமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் சோஹர் துறைமுகம், கத்தார் நாட்டை பொறுத்த வரைக்கும் ராஸ் லஃபான் என்ற துறைமுகம். ஸோ இதில் கத்தாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஈரான், சவுதி அரேபியா, மன்னிக்கவும், ஈராக், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற மாதிரி கத்தார் கிட்ட இருந்து நாம திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வாங்குறோம். அப்படின்றதுனால கத்தாரும் இங்க நம்ம இந்தியா ஒரு கூடுதல் அட்டென்ஷனோட பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. எரிசக்தி ஏற்றுமதிக்கு முக்கிய கப்பல் பாதையாக இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் ஜலசந்தி தற்பொழுது உலக நாடுகள் நடுக்கத்தில் வைக்க காரணம் என்ன தெரியுமா? உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 20% இந்த பாதை வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கின் முக்கிய நாடுகளை வெளி உலகத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பாதையாக இந்த ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கிறதால தான் ஈரான் மீதான தாக்குதல் இது மேலே எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறது. ஏன்னா ஹார்முஸ் ஜலசந்திக்கான அணுகலை ஈரான் கட்டுப்படுத்தும் அபாயம் இருக்கிறது அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். இதில் நீங்கள் பார்க்கும்போது, திரையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லைங்களா, அதோட எல்லை பாருங்க, ஐக்கிய அரபு அமீரகம் க்ளோஸாக இருக்குது. அதே மாதிரி ஓமன் நாடுமே கூட அங்கே ஒரு சிறிய ஒரு எல்லையை பகிருது. ஆனால் இந்த ஜலசந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஓமன், அந்த பக்கம் ஈரான் கட்டுப்படுத்துது. அப்படின்னாலுமே கடல்ல கப்பல் போக்குவரத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு நல்ல ஆழமான வழித்தடம் வேணும். அந்த ஆழமாக இருக்கக்கூடிய பகுதி ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அப்படின்றதுனால தான் இப்போ ஈரான் மீது அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதல் நடத்தும் போது இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. பாதிப்பு ஈரானுக்கும் தான். ஈரான் ஒரு நாளைக்கு பாருங்க 33 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜலசந்தி மூடப்பட்ட அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதை தாண்டி உலக நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இதை ஒரு பகடைக்காயா ஈரான் எப்பயுமே பயன்படுத்த தயங்கினதே கிடையாது. போன வருஷமும் இந்த அச்சுறுத்தல் இருந்தது, இந்த வருஷம் மறுபடியும் இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாப் ஊடகங்களும் தற்பொழுது இதை நோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றன. அடுத்து என்ன அப்படின்ற ஒரு பதற்றத்தோடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாதையில் இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி மட்டுமே 50% என்ற அளவில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நிறைய தொகுப்புகளில் நாம சொல்லியிருக்கோம், இந்தியாவுக்கான இந்த கச்சா எண்ணெய் தேவை இருக்கு இல்லையா, 88லிருந்து
89% என்ற அளவுக்கு நம்ம இறக்குமதியை தான் நம்பிட்டு இருக்கோம். இது சில வருஷங்களுக்கு முன்னாடி 85 இருந்தது, இப்போ 88 89 ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவைகளில் 50% இந்த பாதை வழியாகத்தான் வருதுன்னும் போது இது நமக்கு எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு இடம்ன்றது புரியுது இல்லையா? இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தாரிலிருந்து நம்ம திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவும் இந்த வழியாக தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் கார்டு போட்டுப்பட்டு விடுமோ, இது ஒரு டெம்பரவரியான ஒரு தடையாக தான் இருக்கும் அப்படின்னாலுமே உடனடியாக அது கச்சா எண்ணெய் உலக சந்தையில் அதனுடைய விலை மீது தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்க பாருங்க, இங்கே நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த கடல் வழி பாதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈராக், சவுதி அரேபியா, அமீரகம், இங்கே ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடுகள் கிட்ட இருந்து நம்ம அதிக அளவிலான எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய நிலையில் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி இந்தியா மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன, இதனால் நமக்கு வரக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்ற ஒரு கேள்விகள் நம்மை நோக்கி தற்பொழுது வர தொடங்கி இருக்கின்றன. இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்படும் இடையூறு இந்திய சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இங்கே யாருமே மறுக்க முடியாத ஃபேக்ட். இது இந்தியா மேலே மட்டும்தான் தாக்கமான்னு கேட்டால் நிச்சயமே கிடையாது. உலக நாடுகள் பெரிய தாக்கம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம அண்டை நாடான சீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய 80% எண்ணெய் தேவைகளை ஈரான் பூர்த்தி செய்து கொண்டிருந்தது ரஷ்யாவோட என்ட்ரிக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு ஈரான் கிட்ட இருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளில் சீனா முதன்மை இடத்தில் இருக்கிறது. ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க எண்ணெய் வாங்கினாலுமே ஈரானிடம் இருந்து அவங்களுடைய எண்ணெய் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எண்ணிக்கையை கொண்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்தியா இந்த வழியா இப்போ பார்த்தோம்னா சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குற அளவு நம்ம குறைச்சிருக்கோம். இன்னைக்குமே ரஷ்யா கிட்ட இருந்து தான் அதிக அளவிலான எண்ணெய் வாங்கினாலுமே ஒப்பீட்டு அளவில் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. அப்போ நம்மளோட அட்டென்ஷன் என்ன இருக்கு, மீண்டும் மத்திய கிழக்கு பக்கம் அதிகமாக போயிருக்கு. இதை தாண்டி ஆப்பிரிக்க நாடுகள் சில, தென் அமெரிக்க நாடுகள் சில, அமெரிக்கா கிட்ட இருந்தெல்லாம் நம்ம டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம், எல்லா கிட்ட இருந்தும் வாங்குறோம். அப்படின்னாலுமே 50% இந்த பகுதியிலிருந்தே வரும்போது ஹார்முஸ் ஜலசந்தி அந்த இடத்துல வரக்கூடிய பாதிப்பு டைரக்ட் இம்பாக்ட் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இன்றைய நிலவரப்படி இன்று இந்த தாக்குதல் ஆரம்பிச்ச பிறகே பார்த்தீங்கன்னா $70 கச்சா எண்ணெய் ஒரு பேரல் இருக்கக்கூடிய நிலையில் இது $76 $81 வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ $6 உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க. இன்ஸ்டன்டா தாக்குதல் நடந்த ஆரம்பிச்ச உடனே இது 1-2% ஏற்கனவே விலை உயர்ந்தாகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிலையில இந்தியா இப்ப மீண்டும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எண்ணெய் வர்த்தகத்துக்கான தன்னுடைய பார்வை திருப்பி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் சவுதி அரேபியா கிட்ட இருந்து நம்ம அதிகமாக எண்ணெய் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிமாண்ட் பண்ணியிருக்கோம், ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா வர ஏப்ரல் மாசத்திலிருந்து சவுதி அரேபியா $1 கூடுதலாக விலையை ஏற்ற இருக்கிறார்கள் அப்படின்றது ஏற்கனவே வெளியான செய்தி தான். அந்த இடத்துல இப்ப ஈரானோடு இருக்கக்கூடிய இந்த பதற்றத்தின் காரணமாக இந்த விலையும் சேர்ந்துகிட்டா வரும் நாட்களில் அந்த இமிடியேட்டான ஒரு ஷாக் எண்ணெய் விலை மீது, கச்சா எண்ணெய் விலை மீது, தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலைகள் மீது அந்த இமிடியேட் ஷாக் வரும். அது யார் பொறுப்பேற்றுப்பாங்க? அரசு அதுக்கு வேற என்னென்ன ஈடுகட்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தற்பொழுது ஆல்ரெடி நம்மளோட மத்திய அரசு அதற்கான பணிகளை துரிதப்படுத்திருக்காங்க. பட் ஸ்டில் அதை சமாளிக்க முடியாத பட்சத்தில் எங்க வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் தலையில இந்த விலை ஏற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் மீண்டும் வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் இந்தியா மட்டும் இல்லை, நிறைய உலக நாடுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியையும்.